அண்மை செய்தி. தமிழகத்தில் 9 பொறியியல் கல்லூரிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்திருக்கிறது தொழில்நுட்ப கல்வி இயக்ககம். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? 2024-25 கல்வியாண்டிற்கான பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான அந்த கலந்தாய்வுக்காக கல்லூரிகளின் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 442 பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு அனுமதிக்கப்பட்டன. ஆனால் 2024-25 கல்வியாண்டில் 433 பொறியியல் கல்லூரிகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. TNEA இணையதளத்தின் வாயிலாக மாணவர்கள் தாங்கள் பயில விரும்பும் கல்லூரிகள் மற்றும் தாங்கள் படிக்க விரும்பிய பாடப்பிரிவுகளை தேர்வு செய்வதற்கான அந்த தரவரிசை பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கும். கல்லூரியினுடைய பட்டியல் மற்றும் பாட வகுப்பு வாரியான பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கும். அந்த வகையில் கடந்த ஆண்டை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 9 கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பொறியியல் கல்லூரிகள் அனைத்தும் தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்துடன் இணைவு பெற்ற கல்லூரிகளாக இருக்கின்றன. அண்ணா பல்கலைக்கழகத்தில் அங்கீகரித்து விண்ணப்பித்து அதன் பிறகாக அண்ணா பல்கலைக்கழகத்தின் குழு ஆய்வு செய்ததன் பிறகாக அவர்களுக்கான அங்கீகாரம் வழங்கப்படும். அந்த அடிப்படையில் உட்கட்டமைப்பு வசதி இல்லாதது, போதிய மாணவர் சேர்க்கை இல்லாதது போன்ற காரணங்களால் 9 கல்லூரிகள் இந்த ஆண்டு மூடப்பட்டிருப்பதாக அந்த தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியராஜன்.